கடன் வாங்குறதுலாம் ஒரு மேட்ரே இல்லை மச்சான். உன் ஆஃபீஸில் நம்ம சர்க்கிளில் வெளியே எவனாவது ஒருத்தன் வட்டி கொடுவான். பாவமாக மூஞ்சி வச்சுக்கின்னு ஒரு எமர்ஜென்சி கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கேளு, கண்டிப்பாக கிடைக்கும். கேளு. இதுக்கு போய் ஃபீல் பண்ணின்னு யோசிச்சின்னு என்ன புள்ளியோ நீ யோசி. ஆஃபீஸில் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் இங்கே எங்கே வாங்கி மேனேஜ் பண்ணி நினைக்கிறேன். பையன் பிடிச்சிட்டான். ஒரு எமர்ஜென்சி சூப்பர் பிரச்சனையாயிருச்சு. வேற லெவல். அடுத்த மாதம் எப்படி அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு 1 லட்சம் மட்டும் எப்படி அரேஞ்ச் பண்ணிடுறா? என்னடா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத மச்சான். என்கிட்ட மச்சான் ரெடி பண்ணுற. டேய் 10 ரூபா பாக்கெட்டில் வச்சுருந்தா அதே காணான்னு தேடின்னு இருக்கேன். நான் சொல்லியிருந்தேண்ணா. தெரிஞ்ச பையன்றனால தான் கம்மியான வட்டிக்கு தரேன். அதுவும் 10 பைசா தான். 10 பைசானா? லட்சத்துக்கு 10,000 தான்ப்பா. 10,000மா? நான் என்னண்ணா வேணாமா? இதுவே கம்மி. கால்லாம் வலிக்குது மாப்பிள்ள. நல்ல ஒரு மசாஜை போடணும் மச்சான். நீ என் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணுண்டா. ஒன்றா லோனே போட்டிருக்கோம், உனக்கு இல்லாத ஹெல்ப்பா? கேளு மாப்பிள்ள. ஒரு 3 லட்சம் வேணும். மறுபடியுமா? வீட்டில் மாட்டிக்கிட்டேன், பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, நீ தான் லோன் போட்டிருக்கல. ஒரு 3 லட்சம் காலி பண்ண பிளான் பண்ணுறான். மற்றதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுறான். நிர்மலே இல்லைடா. ஏமா டேய் 2 பேரும் கன்ஃபார்மே ஆகல, அதுக்குள்ளே ஆறுனுக்கிறீங்களா? மச்சான் நிர்மல் கிட்ட ஒரு 3 லட்சம் வாங்கிட்டேன். நீ 80,000 தரேன்னு சொன்னல. காசு ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். 10ஆம் தேதி ஆனால் கொடுத்துரு. ஓகே. எனக்கு இந்த ட்ரெயினர் நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ப்ரோ நீங்கள் தான் கன்ஃபார்ம் ஆச்சே, அந்த ட்ரெயினர் எப்படி? உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? வேலை போச்சு. இது இந்த பேப்பர் இல்லை இல்லை, இது நான் சொல்லவே இல்லை. இது இதுவும் இல்லைப்பா, நான் சொன்னதே வேற ஆக்சுவலாக. இந்த இல்லை பேப்பர் இல்லை, இதுவும் இல்லை. இப்போ நீ என்ன பண்ணுற? ஃபர்ஸ்ட்லேருந்து ரீவர் பண்ணிட்டு வா பார்க்கலாம். புரியுது. காலேஜ் ரெக்கார்ட் செய்வாங்க, ஏன் அலைய விட்றாங்கன்னு. இதில் என்ன மாதிரி இன்ஃபர்டைன்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது? சார் இந்த கார் பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். கியர் பாக்ஸ் ஆல்சோவா? இல்லை கியர் மேனுவலும் இருக்குது சார். ஓ சூப்பர். இந்த ரீடிங்ஸ் எல்லாமே டிஜிட்டல் தான். வாவ், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சார். ஃபேண்டாஸ்டிக். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் இது கால் பேசிக்கலாமா ப்ளீஸ்? போங்க, நான் சும்மா தான் வந்தேன். ஹலோ. நாளைக்கு எடுத்துருப்பா. ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்க. சார் ஈவினிங் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக 3 மந்த்ஸில் கொடுத்துருவேன். ஹலோ. சாரி சார். பா பா என்னப்பா? பா அந்த லோன் அமௌண்ட் 6 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமிச்சிட்டேன்ப்பா. சரிப்பா, பார்த்துட்டேன்ப்பா. என்னப்பா, அப்பாவுக்கு மட்டும்தான் லோன் இல்லாமா? அம்மாக்கெல்லாம் எதுவும் இல்லையா? உனக்கா இன்னும் உயிர் மட்டும்தான் இருக்குது. கடன் வாங்கி என் வீட்டில் கொடுத்ததுக்கப்புறம் என் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே தொடங்குச்சு. நான் வாங்கின சேலரியை மொத்தமாக என் வீட்டில் கொடுக்கறதுனால நான் வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப் போனேன். ஹலோ. மேடம் நான் லொக்கேஷன் வந்துட்டேன். தம்பி ப்ரோ 5ஆம் தேதிலாம் வட்டி வந்துடும். காசு தரேன்னு சொன்னீங்க. எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, எல்லாமே தப்பாகவே போயிட்டு இருந்துச்சு. நிறையா பேர்கிட்ட கடன் வாங்கணும், நிறையா பேர்கிட்ட கடன் கொடுக்கணும், இதெல்லாம் வீட்டில் மறைக்கணும். இது மாதிரி நிறையா பிரச்சனைங்க. ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி தோணுது. லைஃப்பில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? கடன் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பேஷனில் பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க நம்மளை சுற்றி டார்ச்சர் பண்ணால் கூட நமக்குன்னு பிடிச்ச ஒரு பொண்ணு நம்ம கூட இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு விஷயமாகவே தெரியாது. அவள் கூட இருக்கும்போது மட்டும் ஐ ஃபீல் லைட். நாங்கள் எங்கள் vlog ஸ்டார்ட் பண்ணோம். எப்போவுமே எனக்கு அவள் கூட இருக்கணும்னு தோணுச்சு. அஸ்வினங்க 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 அஸ்வினங்க. இப்போ எதுக்கு ஹரி படத்தில் வர மாதிரி இவ்வளோ பதட்டமாக இருக்க? இன்னையோட நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. எப்படி மச்சான்? நம்ம ஏரியாவில் ஒரு பைக் ரேஸு, அதில் அஸ்வின் இறங்கி ஜெயிச்சான்னா நமக்கு 10 lakhs. அப்போ ஏன் 3 லட்சமும் கிடச்சிருமா? அதில் தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? என்ட்ரி ஃபீஸ் 50,000 ரூபா கட்டணும். அட போடா மச்சான் மச்சான் மச்சான், அந்த 50,000 என்கிட்ட தான்டா கேட்பான். அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் மச்சான். இது செட் ஆகாது மச்சான். அவன் ரேஸ் நல்லா ஓட்டுவான் மச்சான். நீ பார்த்துருக்கியா?
இந்தா உட்காந்துருக்கான் பாரு. காசு கொடுத்த நம்மளும் இவ்வளோ ப்ரெஷரில் இருக்கோம், ஜாலியாக பாட்டு கேட்குது. நான் பண்ண பெரிய தப்பே இவன் கூட சேர்ந்து லோன் போட்டது தான். ஐயோ பார்த்துட்டானே. என்னடா என்ன அஸ்வினே, சாப்பிட போகலாமா? அதை விடு மச்சான். மச்சான் என் ஏரியாவில் ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ் மச்சான், என் ஃப்ரெண்டு தான் நடத்துகிறான். நீ யாரா நான் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ம் இல்லைடா, அதெல்லாம் ப்ரொஃபஷனலில் மச்சான், செட் ஆகாது. அப்பாடா தப்பிச்சிட்டேன். ஏய் கடுப்படிக்காத மச்சான். டேய் என் 3 லட்சத்தை 3 லட்சமாக இருக்கணும்னு நான் பார்க்குறேன். அதை 3.5 லட்சம் ஆக்கிறாத. டேய் அதை விட ஒரு சீரியஸ் மேட்டர் இருக்குடா. என்னது? இன்னைக்கு டீம் மீட்டிங்டா. ஓ ட்ரெயினர் என்ன சொல்வார் நினைச்சாலே பயமாக இருக்கு. என்னங்க டிஸ்கஷன் சார்? அப்போ எதுவும் இங்கே வேலை போகல இல்லை? இப்போ போயிடும். என்ன சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க? என்கிட்டயும் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. என்னடா? ஸோ அவர் ஸ்ட்ரீட் ரேஸ் போனால் உங்கள் காசு கிடச்சிரும். ஆமாம் சார். ஏன் நீங்கள் போகல? சார் ஸ்ட்ரீட் ரேஸ்னால் அவ்வளோ ப்ரொஃபஷனல் இல்லை சார். ஸ்ட்ரீட் ரேஸ்லேயே ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரீட் ரேஸ் இருக்குது தெரியுமா? நான் டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ என்னோட கலீக் ஒருத்தர் ப்ரோ ஸ்ட்ரீட்னு ஒரு ரேஸை பற்றி சொல்லியிருக்காரு. லைக் வேர்ல்டு வைடில் இல்லீகல் ஸ்ட்ரீட் ரேஸ்னால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுல்ல, அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை தடுக்கவும் அண்ட் ஸ்ட்ரீட் ரேசர்ஸ்க்குன்னு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தரதுக்காகவும் ஒரு பைக்கர் கம்யூனிட்டி ப்ரோ ஸ்ட்ரீட்னு லீகலாக ஒரு பைக் ரேஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சில கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ரேஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, லைக் ஐல் ஆஃப் மேன், ட்ராக் ரேஸ், மோட்டோக்ராஸ். ஆனால் இந்த ப்ரோ ஸ்ட்ரீட் சில கண்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் இந்த பைக் ரேஸை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஈவன் இந்தியாவில் கூட நார்த் சைடில் ஒரு ரேஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க சவுத்லேயும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பட் இதில் நார்மலாக எல்லா ரேசஸாலையும் கலந்துக்க முடியாது. ஒரு சர்டிஃபைட் கோச் இதில் சைன் பண்ண மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அண்ணா நீங்கள் நினச்சா முடியும்ண்ணா. ராபின் நான் ஒரே ஒரு சைன் போட நான் அந்த ப்ரோ ஸ்ட்ரீட்டில் கலந்துக்கலாம்ண்ணா. கொஞ்சம் பேசுங்கண்ணா, நீங்கள் சொன்னால் கேட்பாரு. உனக்கு தான் வேலை கிடச்சிச்சில, போய் வேலையை பாரு. நான் உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியுமா? படே ஏன் டைலாகேவா? ஏண்ணா கொஞ்சம் பேசுங்கண்ணா. ஐயோ இது எப்படி நம்மளை விடாது. சரி போ, நான் பேசுகிறேன் போ. தேங்க்ஸ்ண்ணா. எஸ் யா பைத்தியக்காரன். ரேஸில் உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு சொல்லலை, பட் உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. சம்டைம்ஸ் இங்கே ப்ரொஃபஷனல்ஸ்க்கே நிறைய அடிப்படும், ஏன் உயிர் கூட போகலாம். அது இல்லாமல் நீ இது சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்டேஜில் உன்னால் எதுவும் பெருசாக பண்ண முடியாது. நான் ஒரு சின்ன ரேஸில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. ஆனால் ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரீட் ரேஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ஹோப்பே வந்திருக்கு. சின்ன வயசுலேயும் அப்பா இதே தான் சொன்னார், இந்த வயசில் தான் படிக்க முடியும், உனக்கு பிடிச்ச விஷயம் எப்போ வேணாலும் பண்ணலான்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது, நமக்கு பிடிச்ச விஷயம் தான் நமக்கான படிப்பு. எனக்கு இதில் வின் பண்ணணும்லாம் ஆசை இல்லை, பட் அட்லீஸ்ட் ஏதாவது ப்ரூவ் பண்ணணும். உங்களால் நினச்சா அது முடியும். பார்க்கலாம். I'll be ready quite soon. I'll let you know when I'm done. Okay, you please go ahead. Thank you. அது ஃபுல்லாக படிச்சிட்டியா? படிச்சிட்டேன் சார். நார்மலாக தெரியாத ரைடர்ஸை இதில் அலோவ் பண்ணுறதில்ல. ராபின் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீ அவரோட ஸ்டூடெண்ட்ன்ற ஒரே காரணத்தால் தான் உன்னை அலோவ் பண்ணுறேன். இந்த ரேஸ் பற்றி ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு தடவை நான் ரூல்ஸ் சொல்லிடுறேன். இந்த ப்ரோ ஸ்ட்ரீட் ரேஸில் 6 months ட்ரையல்ஸ் நடக்கும். ஒரு ட்ரையல்ஸ் 5 kilometers. ஒரு ரைடருக்கு 2 ட்ரையல்ஸ் சான்ஸ் கிடைக்கும். இதில் 300 to 600 cc பைக்ஸ் மட்டும்தான் அலவுட். தி டாப் 5 ட்ரையல்ஸ் டைமிங் வில் பி செலக்டட் ஃபார் ஃபைனல்ஸ். இந்த ட்ரையல்ஸ்லாம் முடிஞ்சதும் இதோட ஃபைனல்ஸ் 3 மாதத்துக்கு அப்புறம் ஏற்காட்டில் நடக்கும். ஹோப் டு see in finals. Thank you சார். ஹலோ சார். ஹாய் சாம். என்ன சார், உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் ரேஸில் பார்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்களா? பார்த்துருப்பீங்களே லிஸ்ட்டில் என் பேரை. உன்னை பார்ட் பண்ண விடக்கூடாதுன்றது என்னோட இன்டென்ஷன் இல்லை. ஆல்ரெடி அசோசியேஷனில் உன் பேரில் பிளாக் மார்க் இருக்குது, இல்லீகலாக ரேஸ் ஓடுறேன்னு. அது ஏன் இஷ்டம் சார், நீங்கள் லீகலாக நடத்தினா நான் ஏன் இல்லீகலாக போகிறேன்? மேபி ஒன்றை மாதிரி ஆளுங்களால் தான் இன்னும் லீகலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். உனக்கு இருக்கு ஒரு நாள். சில் சார். அஷ்ரஃப், ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே அஸ்வின், இந்த அப்ளிகேஷன் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். இவர் யார் சார், உங்கள் ஸ்டூடெண்ட்டா? பெங்களூரில் ராபின் ஒரு கோச் இருக்கார், அவரோட ஸ்டூடெண்ட். ஓகே காய்ஸ். ஹாய் ப்ரோ. ஹாய். நீங்கள் ட்ராக் ரேசரா? ஆமாம் ப்ரோ, நான் அண்டர் 16 ஓட்டியிருக்கேன். உங்களை எந்த ட்ராக்லையும் பார்த்தது இல்லையே? இல்லை ப்ரோ, நான் அண்டர் 16 ஓட்டியிருக்கேனே. இல்லையே, அந்த பேட்சில் எல்லாரையும் எனக்கு தெரியுமே. உன்னை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல.
ப்ரோ ஆக்சுவலாக எனக்கு ரேசிங் தான் பிடிக்கும். இதுதான் என் ஃபஸ்ட்டு ரேஸு. ஆமாம், நீங்கள் ரேசரா ப்ரோ? 3 times சாம்பியன். 3 டைம்ஸா ப்ரோ? உங்களை பார்த்தா ரேசர் மாதிரியே தரல ப்ரோ. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ ப்ரோ, நான் அந்த இன்டென்ஷன்லாம் சொல்ல ப்ரோ. எடே போடா, நான் முறைக்கிறேன். சாம், விடு, ரேஸில் பார்த்துக்கலாம்.